அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10வது அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள், பிற்பாடு அடுத்த வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10 முதல் 5 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் சபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நிலைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. அப்பொழுது யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி என்றான். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிறவர், உம்முடைய சபையோடு உம்முடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுவீராக, இடைப்படுவீராக. அடியே நான் பிரயோஜனமான பாத்திரம், கடமை செய்கிற நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் ரெண்டு நபருக்கு வானங்களை கர்த்தர் திறக்கிறார். வானங்களை திறக்கிறார். நல்லா பாருங்க, 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவன் தேவபக்தி உள்ளவனும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 3வது வசனம் பகலில் 4வது வசனம், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியது. கையை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஆசை, வானங்கள் எனக்கு திறக்கப்பட்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படணும், ஆண்டவர் எங்களுக்கு அற்புதத்தை செய்யணும், ஆண்டவர் எங்களுக்கு பதில தரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. எத்தனை பேருக்கு பாஸ்டர் இந்த நாள் துவக்கி என் ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துல எட்டப்பட்டு வானங்கள் திறந்து எனக்கு பதில் வரணும்னு வாஞ்சிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு வேகமா வானத்துக்கு பக்கத்துல போதோ அவ்வளவு வேகமா அந்த ஜெபம் பூமிக்கு தரைக்கு வந்து சேர்ந்துருது. அதான் பிரச்சனை. என்னைக்குமே ஜெபம் ரிட்டர்ன் ஆகக்கூடாது. எப்படி கிரிக்கெட்ல ஆப்போசிட்ல ஒரு பால் ஒருத்தவங்க போடுறான் அப்படின்னா அவன் பேட்டிங் பண்றவன் ஒரு அடி தட்டினானா என்ன பண்ணணும், அது டைரக்டா பவுண்டரி போகணும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஜெபம் செய்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கோம் அப்படின்னா நம்ம செய்கிற ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போனா மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. அங்க போய் அங்கிருந்து நமக்கு என்ன வரணும், ரிப்ளை வரணும். என்ன வரணும்? ரிப்ளைனா என்ன அர்த்தம்? மறு உத்தரவு வர வேண்டும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவை தரப்போகிறார். யாக்கோபோடு கர்த்தர் இடைப்பட்டார். யாக்கோபோடு கர்த்தர் போன வாரம் பேசணும், இடைப்பட்டார். எதனால இடைப்பட்டார்? ஒரு டிவைன் கனெக்ஷன், தெய்வீக இணைப்பை தந்து கர்த்தர் இடைப்பட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் இடைப்படுகிற ஆண்டவர் மட்டுமல்ல, வானங்கள் திறக்கப்பட்டால் அவர் இடைப்படுகிற தெய்வம் மட்டுமல்ல, திட்டங்களை வெளிப்படுத்துகிற தெய்வம் மட்டுமல்ல, மறுமொழி தருகிற தெய்வம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் வானங்களை திறப்பார் என்றால் விசுவாசமாய் இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மறுமொழியை தரப்போறாரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்காரு, ஆண்டவர் ரொம்ப சைலண்டா இருக்காரு, அவர் ரொம்ப அமைதியா இருக்காரு. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இல்லை, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி எனக்கு ஒரு பதில் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை பார்த்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த மலட்டு அனுபவத்தை, ஆவிக்குரிய மலட்டு அனுபவத்தை கர்த்தர் மாற்றி அமைத்து செய்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில தர போறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்றதுனால அற்புதம் கிடையாது. செய்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார் அல்லவா, அதுவே வல்லமையான ஜெபம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் கான்செப்ட் கிடையாது. நீ பண்ணுகிற சிறிய ஜெபமா இருந்தாலும் பெரிய ஜெபமா இருந்தாலும் கர்த்தர்
கர்த்தர் உன்னோடு பேசிட்டாரு, கர்த்தர் நம்மோடு பேசினார்டா, கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார் என்றால் அந்த ஜெபம் வல்லமையான ஜெபம் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ராபா ஷேமலா ஹோசிபா, நீ செய்கிற ஜெபத்துக்கு பிதாவின் இடத்திலிருந்து பதில் தரும் நாட்கள் வந்துவிட்டது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்கள் ஜெபங்கள் கீழே விழுகிற ஜெபங்கள் அல்ல, உங்கள் ஜெபங்கள் பதிலை கொண்டு வருகிற ஜெபங்கள். கையை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கொர்நேலியுவுக்காக கர்த்தர் வானங்களை திறந்து ஒரு தூதனை அனுப்பி பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏஞ்சலிக் கனெக்ஷன் கிறிஸ்டியானிட்டி வேர்ல்ட்ல ஸ்பிரிச்சுவல், நாட் இன் கிறிஸ்டியானிட்டி வேர்ல்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ஆவிக்குரிய உலகத்துல இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவ தூதர்களோடு இணைந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டிய காலங்கள் அநேகமா இருக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இயேசு கிறிஸ்துக்கு தேவ தூதர்கள் மேல ஏறியும் இறங்கியும் என்ன பண்ணாங்களா, இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்களா. இதை நம்ம அநேகமாய் புரிந்து கொள்ள வேண்டும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, யாக்கோபுக்கு கர்த்தர் வானங்களை திறந்து ஏணியை வைத்து ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். என்ன காமிச்சாரு? அது ஏணியின் உச்சியில பிதா நிற்கிறாரு, அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குறவர்களாகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இங்க இருக்கிற வீட்டுக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு ஏணியை வைக்க போறாரு. அதுல தேவ தூதர்கள் அத மேல ஏறியும் இறங்கி இருக்க போறாங்க. ஹபா ஷேமஹோ தரபோ ஷகடடா. எஸ், தேவ தூதர்கள் ஏற போறாங்க, தேவ தூதர்கள் இறங்க போறாங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. இங்க எதுக்காக கர்த்தர் கொர்நேலியுவுக்கு திறக்கிறார் அப்படின்னா, அந்த கொர்நேலியு வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிற கொர்நேலியு கிடையாது. அந்த கொர்நேலியு செவ்வாய்க்கிழமை மட்டும் ஜெபிக்கிற நம்ம மற்ற ஆட்கள் மாதிரிலாம் கிடையாது. இந்த கொர்நேலியு மாசத்துல ஒரு நாள் சபைக்கு வர கொர்நேலியு கிடையாது. இந்த கொர்நேலியு கொடுத்து ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போஸ்தல புத்தகத்துல கொர்நேலியுவை பத்தி ஒரு இன்ட்ரோவை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், ஒரு அழகான சாட்சியை கொடுக்கிறார். அவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து, வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, எப்படி பக்தி உள்ளவன்? ஏங்க சும்மா ஒன்றும் ஜெபத்துக்கு பதில் வராது. கொர்நேலியுவுக்கு ஒரு சாட்சியை இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். என்ன சாட்சி தெரியுமா? இந்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனம். அவன் தேவபக்தி உள்ளவனும், வாசிங்க பாருங்க, தேவபக்தி உள்ளவனோ வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து டெய்லி 5 நிமிஷம் தேவனை நோக்கி பிதா சுதன் பரிசுத்தாவின் திரியேக தேவ நாமத்தினால் ஆமேன். அந்த ஆமேன் போடுற கொர்நேலியு இந்த கொர்நேலியு கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை, ஜெபிக்கிறோம். எவ்வளவு ஜெபிக்கிறோம் தெரியுமா? நான் சொல்லுகிறேங்க, ஜெபிக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கக்கூடாதுங்க. அப்படின்னு வாழ்க்கையாக, அப்படிப்பட்ட வாழ்க்கையாக ஒரு வாழ்க்கை இருந்தால் உன் கூட பரலோகம் எப்பவுமே கனெக்டா இருக்கும். There should not be any reason for your prayer. ஜெபிப்பதற்கு காரணம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜெபிப்பது ஏன் ஜெபம் பண்றோம்? ஏதாவது காரணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்க கொர்நேலியு பாத்தீங்கன்னா, கொர்நேலியுவுக்கு பொண்டாட்டி இல்லையா? பொண்டாட்டி இருந்துச்சு. கொர்நேலியுவுக்கு பிள்ளை இல்லையா? பிள்ளை இருந்துச்சு. கொர்நேலியுவுக்கு பணம் இல்லையா? பணம் இருந்துச்சு. கொர்நேலியுவுக்கு கை கால் விலங்கலையா? கை கால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவன் அந்த தேசத்துல உள்ள கமாண்டோ குரூப்ல 100க்கு அதிபதி, 100 பேர் கொண்ட படைக்கு அவன் தலைவன். அவனுக்கு மதிப்பு இல்லையா? மதிப்பு இருந்துச்சு. வேலை இல்லையா? வேலை இருந்துச்சு. சொத்து இல்லையா? சொத்து இருந்துச்சு. ஆனா ஏன் ஜெபம் பண்ணா? ஆனா ஜெபம் பண்றான். இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனாக நீ மாறிவிட்டால் பரலோகம் உன் கூட இணைக்கப்பட்டிருக்கும். ஜெபம் பண்றதுக்கு காரணம் இருக்க கூடாதுங்க. அதுதாங்க கொர்நேலியு. ஏன் காலேஜ் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு ஜெபம் பண்ணலைன்னா வண்டியில முள்ளு குத்திரும். இல்ல 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 இல்ல, ஜெபம் என் உயிர் மூச்சு. ஜெபம் அப்படி பிரச்சனத்தை அனுபவிக்கிற நேரம். ஜெபம் என் வாழ்க்கைக்கு அது இன்றியமையாதது. We should have that love. ஜெபத்துக்கு மேல நமக்கு ஒரு பாசம் அன்பு இருக்கணும். பாசம் அன்பு இருக்கணும். ஜெபத்துக்கு மேல நமக்கு காதல் இருக்கணும். இப்படி ஜெபிக்கிற மனுஷனாக, காரணங்கள் இல்லாமல் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தான் கொர்நேலியு. உன் வீட்டுக்குள்ளதான் தேவ தூதர்கள் இறங்குவாங்க, உன் வீட்டுக்குள்ளதான் தேவ தூதர்கள் ஏறுவாங்க. நீ செய்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார்.
கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற அனுபவம் என்ன தெரியுமா? காரணங்களே இல்லாம ஆண்டவரை தேடணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் வாழ்க்கை கொர்நேலியுவா மாறி பரலோகம் உனக்காக, வானம் உனக்காக திறக்கப்படணும்னா, நான் போன வாரம் சொன்னேன் டிவைன் கனெக்ஷன், தெய்வீக இணைப்பு. இன்னைக்கு இரண்டாவது காரியத்தை பேச விரும்புகிறேன். காரணங்களே இல்லாம நீ ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை உனக்குள்ள இருந்தால் உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? வாசிப்போம். 9வது வசனம் 10:9 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. 10:9 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்ட அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரைகளை விடப்படுகிறதையும். 11வது வசனம் இன்னும் சத்தமா அழுத்தி திருத்தமாக வாசிங்க. வானம் வானம் இவர் ஜெபிக்க போறாரு. இவருடைய பிரேயர் டைம் வருது. இவர் துதிக்கல, ஸ்தோத்திர பாட்டையும் பாடல, ஸ்தோத்திர ஜபத்தையும் பண்ணல, புக்கையும் வாசிக்கல, நோட்டையும் வாசிக்கல. ஆனா பேதுரு ஜோமன என்ட்ரிய போட்ட உடனே அங்க டிஃபால்ட்டா டோர் ஓபன் ஆகுது. ஜப வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம் அது ஆடம்பரம், இது ஆடம்பரம் நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலே நான் சொல்லுகிறேங்க, கர்த்தருக்கு செய்யற எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, 100 சேக்கல் 300 சேக்கல் விலைமதிப்புடைய ஒரு தைல குப்பியை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஏசப்பாவுடைய பாத்துல உடைக்கிறாங்க. உடனே இந்த ஆவிக்குரிய சீஷர்களுக்கு அப்பதான் ஆவிக்குரிய கண்கள்லாம் திறக்கப்படுது. அந்த ஆவிக்குரிய பயிர்களுக்கு இப்பதான் கண்ணெல்லாம் திறக்கப்படும். என்ன சொல்றாங்க அந்த சீஷர்கள், எப்பா இதை வித்து தரித்திரக்கு கொடுக்கலாமே, இதை வித்து எல்லாருக்கும் கொடுத்துடலாமே. நான் ஒரு டயலாக சொல்றாரு, தரித்திரர்கள் எப்பவும் மத்தியில இருக்கிறாங்க, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். அதே மாதிரிதான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, நீயும் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். 50 வயசோ 60 வயசோ அதுக்குள்ள கர்த்தருக்கு கொடுக்கறது எல்லாத்தையுமே பெஸ்டாக கொடுப்போம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லட்டும் பார்க்கலாம். சத்தமோ ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமோ ஒரு அல்லேலூயா. இப்போ டிஃபால்ட்டா பேதுரு ஜோமன்ன முழங்கால் போடுறாரு. பேதுரு முழங்கால் போட்ட உடனே ஆவிக்குரிய மண்டலங்கள் அப்படியே சென்ஸ் பண்ணுது. சென்சார் கதவு எப்படி ஒரு மனுஷனை சென்ஸ் பண்ணுதோ ஆவிக்குரிய மண்டலம் சென்ஸ் பண்ணுது. பேதுருடைய முழங்காலுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதுரு முழங்காலுக்கு அப்படிப்பட்ட வல்லமை. முழங்கால் போடுறாரு, தன்னால வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேங்க, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் பேதுரும் அதை தான் சொல்லுது. பேதுரு ஜெபம் பண்ண போறாரு, வானம் திறக்கப்படுது. அப்போ குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், ஜப ஜீவியம் இல்லாதவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் வானத்தின் கதவுகள் பூட்டப்பட்டுதான் இருக்கும். நிறைவான ஜப ஜீவியம் உள்ளவர்களுக்கு வானம் திறந்தே இருக்கும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அடைபட்டு இருந்தால் உங்க ஜபம் போதாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவு நீங்க இன்னும் ஜெபம் பண்ணல. 1 சாமுவேல் 10:11 வாசிப்போம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கரங்களை உயர்த்தி சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கர்த்தர் வானங்களை திறந்து ஒரு சகோதரியோடு இடைப்பட்டு அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஜெபம். நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்? வேதம் சொல்லுது, அவள் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணினாள். இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன்,
கண்ணீரின் ஜெபம் வானங்களை நமக்காக திறக்கும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. என்ன ஜெபம்? கண்ணீரின் ஜெபம். வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தூரம் கண்ணீர் விடுறீங்களோ, யாரை நினைச்சு விட்டீங்களோ பிரச்சனை கிடையாது, யாரால விடுறீங்களோ பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த இடத்துல நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் அதுதான் முக்கியம். நீங்க மனுஷன்ட்ட போய் கண்ணீர் வடிக்கீங்களா? வேஸ்ட். சொந்தக்காரங்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கீங்களா? வேஸ்ட். டாக்டர்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கீங்களா? வேஸ்ட். புருஷன்ட்ட போய் கண்ணீர் வடிக்கீங்களா? ஒரே வார்த்தையை சொல்ல, வேலையே கிடையாது இவளுக்கு. பிள்ளைகிட்ட போய் கண்ணீர் வடிக்கீங்களா? பிள்ளை சொல்ல, இந்த அம்மைக்கு ஒரே வேலை, எப்ப பார்த்தாலும் அம்மா பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கு அப்படின்னு. நம்ம வடிக்கிற கண்ணீர் வடிப்பது தவறல்ல, அழுவது தவறல்ல. எங்கே அழுகிறோம், யாரிடம் அழுகிறோம், இது ஒரு ஜெபம். கண்ணீரின் ஜெபம் ரொம்ப வல்லமையான ஜெபம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி. அவ்வளவுதான். ஆவியில நிரம்புறவங்கள ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க, ஏன்னே தெரியல. ஆவியிலே நிரம்ப வேண்டாம். ஆவியிலே நிரம்பாம வேதாமத்துல நிறைய அற்புதங்களை பார்க்கிறோம். யாருமே ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்ற மாதிரி தெரியல. எதுக்குங்க ஆவி? ஆவி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இல்ல, அது புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக? he is not for an experience. அப்படி அந்த எமோஷனுக்காக ஆவியானவர் கிடையாது. அளப்பறை கொடுப்பதற்காக ஆவியானவர் கிடையாது. உன்னையும் தேவனையும் கனெக்ட் பண்ற ஒரு இன்விசிபிள் பேஸ்ட் தான் ஹோலி ஸ்பிரிட். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்விசிபிள் பேஸ்ட். அந்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசமாக இருந்தால், அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால், அந்த ஆவியானவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? உன்னை அழ வேண்டிய இடத்துல உன்னை அழ வைப்பார். உன்னை உடைக்க வேண்டிய இடத்துல உன்னை உடைவை வைப்பார். நீ செய்த தவறை உனக்குள்ளாக கொண்டு வந்து சுட்டி காண்பித்து, நீ செய்த தவறுக்காக நீ மனம் வரு. நான் சொல்லுகிறேன், ஆவியில் நிரம்பி ஜெபிப்பதை காட்டிலும் நீங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அழுது ஆண்டோட சமூகத்துல எவ்வளவு சரண்டர் ஆகுறியோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உனக்காக அற்புதங்களை செய்வார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் பிரேயருக்காக ஓடுறோம். மோர் தேன் ஸ்பிரிச்சுவல் பிரேயர், ஆவிக்குரிய ஜெபத்தை காட்டிலும் கண்ணீரின் ஜெபம் ரொம்ப வல்லமையானது. 1 சாமுவேல் அதே 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பலனை கொடுப்பான், இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தடைப்படும் போது, பிசாசு அடைச்சிட்டா, மாந்திரிகம் அடைச்சிருச்சு, செய்வினை அடைச்சிருச்சு, பில்லி சூனியம் அடைச்சிருச்சு, மனுஷங்க அடைச்சிட்டாங்க நினைக்கிறோம். இது அநேகருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா போகிறத நான் பார்க்கிறேன். இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சீக்ரெட். சில நேரங்கள்ல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அவரே சில வாசல்களை அடைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? எப்போ இந்த அடைப்பு நீக்கப்படும், எப்போ நம் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த தடை உடைக்கப்படும் அப்படின்னா, என்னைக்கு உன் இருதயம் உடைதோ அன்னைக்கு இந்த தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் உடையும். உன் இருதயம் இருமாப்பாக திமிராக இருக்கிற வரைக்கும், இருதயம் கொழுப்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற வரைக்கும் கர்த்தர் அடைச்சுதான் வச்சிருப்பார். நம்மளுடைய கண்ட்ரோல், நம்ம வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்படுறதும் வாசல் பூட்டப்படுறதும் யார் கையில் இருக்கு சிஸ்டர்? யார் கையில் இருக்கு? ஏசப்பா கையில் இருக்கு. அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வானங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நம் மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிப்போம். 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பே அன்னாள் கர்ப்பவதியாகி. 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பே அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தான். கையை வைத்து சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்ன பெயர் வச்சாங்களா பிரதர்? என்ன பெயர் வச்சாங்களா? சாமுவேல். சில நாள் சென்ற பின்பு. நம்முடைய ஆசை என்னன்னா, இன்னைக்கு ஜெபம் பண்றேன், நாளைக்கு காலையில அற்புதம் நடக்கணும். சில நேரங்கள்ல சில நாள் ஆகலாம், சில வருஷங்கள் ஆகலாம், சில மாதம் ஆகலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு சாமுவேல் என்று பெயர் வைத்தால், சாமுவேல் என்றால் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று அர்த்தமாம். என்ன அர்த்தமாம்? கர்த்தரிடத்துல நான் கேட்டேன், ஏசப்பாட்டு இருந்து கேட்டு நான் பெற்றுக்கொண்டேன். இது என்ன தெரியுமா குறிக்கிறது? நன்றி உணர்வை குறிக்குது. எதை குறிக்குது? நன்றி உணர்வு. நம் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நன்றி உணர்வு வேணும். எனக்கு இதை தந்தது கர்த்தர். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு நன்றி உணர்வு மாசத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ஒருக்கெல்லாம் வரக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு நன்றி உணர்வு காலை எந்திரிச்சு அப்படியே உட்காரும் பாத்தீங்களா, அப்போ உண்டாகும் நன்றி உணர்வு. இன்னைக்கு இந்த நாளை கர்த்தர் கிருபையா காலை செஞ்சாரு, நன்றி ஆண்டவரே. பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வெளியே வரும்போது வலிக்கு இல்லாம மண்டை உடையாம இருந்தோமே, நன்றி ஆண்டவரே. வேலைக்கு கிளம்பி போகும்போது பத்திரமா போய் சேர்றோமே, ஒரு நன்றி உணர்வு. மதியம் காலைல சாப்பாட்டில் கை வைக்கும் போது ஒரு நிமிஷம் மனசுலாம் யோசிக்கணும். எத்தனை பேர் நம்ம வீட்டு முன்னாடி ஒரு வேளை சோத்துக்காக சாப்பாடு கேட்டு அலையிறாங்க. ஒரு சின்ன ஒரு கணக்கை நான் பார்க்குறேங்க. ஆஃப்டர் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் ரோட் சைடு நீங்கள் அப்படியே ஷாப்பிங் போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நிறைய பேர் சாப்பாடுக்கு காசு கேட்குறாங்க. நீங்கள் கவனிங்க, இந்த வாரத்துலேருந்து வெளியே நீங்கள் போகும்போது நீங்கள் கவனிங்க, நிறைய பேர் ஐயா சாப்பாடுக்கு ஒரு 10 ரூபா தாங்க, சாப்பாடுக்கு தாங்க, சாப்பாடுக்கு தாங்கன்னு நல்ல சட்டை அணிஞ்சவங்க, நல்ல பேண்ட் அணிஞ்சவங்க, ஓரளவு நடுத்தர மக்கள்லாம் இறங்கி காசு கேட்குறதே கண்ணால் நான் பார்க்குறேன். எத்தனையோ பேர் பே ஆஃப்ல உட்காந்து இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பே ஆஃப், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பே ஆஃப்ல உட்காந்து இருக்கிறாங்க. சிட்டி சைட், மெட்ரோபாலிட்டன் சிட்டி சைட்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் பே ஆஃப்ல உட்காந்துருக்காங்க. 50% சேலரி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் 50 யூஎஸ்ல ஒர்க் பண்ற 2 பேர், நிறைய பேர் ஃபாரின் ஓடுறாங்க. என்னன்னு புரியல. அந்த 50% பே ஆஃப்ல ஒரு சொத்தையே வித்துட்டான். 6 மாசம் இஎம்ஐ கட்டம்ல சொத்தை வித்துட்டான். அங்கெல்லாம் மானிட்டோரியம்ல அங்கெல்லாம் கிடையாது, நம்ம நாடு மாதிரிலாம் கிடையாது. பே ஆஃப்ல அப்படிலாம் ஜனங்கள் இழந்து போயிட்டு இருக்க நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்து அழகு பார்க்குறாரு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய நாடுகள்லாம் இழந்து ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்க நேரத்தில் கர்த்தர் நமக்கு எவ்வளவு தாராரு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லப்பா. இன்னைக்கு காலையில் 2 இட்லியை தந்தாருன்னா சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மதியம் சோத்துல கை வைக்கும் போது அந்நிய பாஷை சாப்பாடுலாம் தேவையில்லை, சாப்பாடுல கை வைக்கும் அப்படியே கண்ணில் கண்ணீர் வரணும். நல்ல சாப்பாடை பார்க்கும்போது நான் அழுவேன். ஏன் தெரியுமா? இந்த சாப்பாடை தகுறதுக்கு எங்களுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தா, ஏசப்பாவை பத்தி அறியாம இருந்தா கஞ்சியோ கூழோ எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய கிருபை இன்னைக்கு நல்ல சாப்பாடை கர்த்தர் தந்திருக்கிறாரு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நைட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு மனைவி நல்ல தோசை சுட்டு தந்தாங்கன்னா அதை பார்த்து ஒரு நன்றி உணர்வு வேணும். எத்தனையோ பேருக்கு இந்த தோசை கூட இல்லாமல் இருக்காங்களே, ஏசப்பா தோசை தந்திருக்கிறாரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உணர்வு. யாருக்கு வானம் திறக்கப்படும்னா உண்மையிலே சொல்றேங்க, நன்றி உணர்வு உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். சின்ன காரியத்துக்கு நன்றி உணர்வுகளா இருக்கணும். நீ நினைக்கலாம் 500 ரூபாய் நீ கர்த்தர் தந்தார், அப்படிலாம் நினைக்க கூடாது. இந்த 500 ரூபாயை தந்தாரே மனசு நிறைய சந்தோஷம், நன்றி உணர்வு வேணும். 50,000 ரூபாய் தந்தாலும் அந்த ஃபீல் இருக்கணும், 500 ரூபாய் தந்தாலும் அந்த ஃபீல் இருக்கணும். ஆக மொத்தத்தில் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுமா, வானங்கள் திறக்கணுமா, காரணம் இல்லாம ஜோம் பண்ற அனுபவம் இருக்கணும். 2வது மனம் கசந்து அழுது ஜோம் பண்ணுகிற அனுபவம் இருக்கணும். 3வது நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். இந்த 3 காரியம் இதை செய்ய ஆரம்பிங்க. இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் வானங்களை உங்களுக்காக திறப்பார். கையை வைத்து சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நீங்கள் மாறும்போது வானங்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போறோம். இந்த பிள்ளைகளை இயேசு ரத்தத்தின் மறைவுக்குள்ள மூடி வைத்து நான் ஜெபிக்கிறேன். சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஒவ்வொருடைய ஜீவன் மேல பூசப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாபாரங்கள் செழிப்பதாக, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பே ஆஃப் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சரி செய்யப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவர் சொல்றாரு, வாசலே திறக்கப்படாத மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ காற்றை பார்க்க மாட்ட, மலையை பார்க்க மாட்ட, ஏற்ற நேரத்தில் உனக்கு வந்து சேர வேண்டியதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Holy Spirit, thank you Holy Spirit. Yes, உனக்கு விரோதமா செய்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, உனக்கு விரோதமா ஏதோ பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஆண்டவர் அந்த வல்லமைகள் மேல அசைவாட ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அந்த பொல்லாத ஆவிகள் மேல அசைவாட ஆரம்பிக்கிறார். எஸ், வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு எல்லா அந்தகார வல்லமைகள் செயலிழப்பதாக.
கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் அவைகளை டீஆக்டிவேட் செய்து ஜெபிக்கிறேன். செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக. பிசாசின் வல்லமைகள் செயலிழக்கப்படுவதாக. வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அசைவாடுகிறத பார்க்கிறேன். ஓ, அசுத்தமான எண்ணங்கள் இருந்து கர்த்தர் விடுதலை தாராரு. கர்த்தருடைய பிரசன்னங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது தம்பி. கர்த்தருடைய மகிமையோட தொட்டு கொண்டு இருக்குது. தீய எண்ணங்கள் வெளியேறுகிறது. பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, குழப்பத்தின் எண்ணங்கள் வெளியேறுகிறத பார்க்கிறேன். குழப்பமே இல்ல. சரியான தீர்மானம், சரியான முடிவை எடுக்க கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு ஒரு தருணத்தை தருகிறார். Just do the will of God. தேவ சுத்தத்தை நீ நிறைவேற்று. ஆவியானவர் சொல்றார், எஸ், சொப்பனங்களை காண்பீங்க, சொப்பனங்களை காண்பீங்க, நடக்க போறதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உன் தரிசன கண்களை நான் திறக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க தரிசன கண்களை நான் திறப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தரிசன கண்களை நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லைகளை போராடுகிற மரணத்தின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன். சடிதியான விபத்து நாசமோஸ்தின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி உறவுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குற ஒரு யங் கப்புல நான் பார்க்கிற இந்த இடத்துல ஆவியானவர் சொல்லுகிறாரு, ரொம்ப நாளா உங்க 2 பேருக்குள்ள ஒரு சரியான ஒரு பிடிமானம் இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு யங் கப்புல இந்த இடத்துல தெளிவா ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார். பிடிமானம் இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க. எஸ், ஏன் தான் திருமண வாழ்க்கை நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு டெஸ்பரேட் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தை உனக்கு தாரேன். கர்த்தர் கொடுத்த நல்வாழ்வை கெடுக்கும்படி பிசாசானவன் மனிதர்கள் மூலமாய் உனக்கு ஆயுதங்களை ஏவி கொண்டிருக்கிறான். மனுஷன் செய்கிற காரியம் அது வாய்க்காது. மனிதனுடைய எண்ணங்கள் வாய்க்காது. உன் மனைவியை நேசிக்க, நீ உன் மனைவியை நேசிக்க, நீ உன் கணவனை நேசிக்க, உன் பிள்ளையை நேசிக்க, உன் குடும்பத்தை நேசிக்க, உனக்கு விரோதமாய் பேசினவர்களை மன்னிக்கும் இதயத்தையும் பக்குவத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவைகளே